ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் டே. ஹாப்பி சாக்லேட் டே எல்லாருக்கும். அதாவது என் ஒய்ஃபோட டே. ஏன்னா அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால் அவளோட டே இன்னைக்கு ஹாப்பி சாக்லேட் டே. இது வரைக்கும் ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, இன்னும் டெடி டே, ஹக் டேலாம் இருக்குது. அதெல்லாம் உணர்வுகளை பரிமாறதா இருந்தாலும் இந்த சாக்லேட் டே வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு டேயாக இருக்கிறதுனால இந்த சாக்லேட் டே வந்து நம்ம இப்போ கொண்டாடலாம். அதனால் இப்போ வந்து அவங்க ஒரு கேக் அனுப்பியிருக்காங்க. அந்த கேக்கை சாப்பிட்டுட்டே நம்ம கொண்டாடலாம். சாக்லேட் அன்றைக்கி சாக்லேட் தான் சாப்பிடணும் கிடையாது, ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலே போதும் இல்லையா. ஸோ இந்த கேக் அனுப்பியிருக்காங்க. இது என்ன கேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் கேக். ஹாட் சேஃபில் ஒரு ஐஸ்கிரீம் கேக், ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் கேக் இதுதான் அனுப்பியிருக்காங்க. இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்றலாம், இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். ஹாட் சேஃபில் தான் இருக்குது, பட் அவங்க கொண்டு வரும்போது ஒரு மாதிரி ஆடி ஆடி கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த சேஃப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் அந்த கேக், ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் கேக். எப்படி கீழே கொட்டிருமோன்னு பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. தொட்டிலாட கீழே கொட்டிருமோன்னு பயமாக இருக்குது, அதனால் ஒரு தட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் கேக் அப்படின்றதுனால அது கரைஞ்சி வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் அப்படியே இருக்கும். இது கொண்டு வரதுக்குள்ள கரைஞ்சி போயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது அப்படியே எடுக்க முடியல, உடஞ்சிரும். மேலே உள்ள ஷேப் மட்டும் பாருங்க, கீழே இன்னும் இருக்குது க்ரீம் மாதிரி, பட் அது தனியாக எடுக்க முடியல. நம்ம சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு. வேற லெவல் டேஸ்ட். கீழே ஒரு இது இருக்குது, லேயர் இருக்குது, இடையில க்ரீம் இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்குது. ஓகேவா, அந்த லேயர் தனித்தனியாக வந்துருச்சு, அதனால் அது வந்து ஃபுல்லாக ஒன்றா எடுக்க முடியல, வேறு ஒன்றும் கிடையாது, கரைஞ்சி வந்துருச்சு. கையில் எடுத்து சாப்பிட்றத விட ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதான்னு நினைக்கிறேன். கையில் வந்து ஒவ்வொரு டைமும் அதை எடுக்க முடியல, ஸ்பூன் ஈஸியாக சாப்பிட்லாம். இன்னும் சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னாலே பிடிக்கும். இதில் வேறு கேக் ஐஸ்கிரீம், அதுவும் ரெட் வெல்வெட் ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம். நிஜமாக வேறு லெவலில் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்னோடய ஒய்ஃபுக்கு ஒரு வாய் கொடுக்குறேன். ஃபேன்ஸும் கோச்சுருக்கீங்க எங்களுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்ட்டு, நீங்களும் சாப்பிடுங்க. க்ரீமோட சேர்ந்து இந்த கேக்கையும் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா யம்மி. செம்மையாக இருக்கு, சில்லுன்னு இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு. என் பொண்டாட்டி அளவுக்கு ஸ்வீட் கிடையாது, இருந்தாலும் ஸ்வீட்டாக இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லு. ஆல்ரெடி நான் இப்போ சாப்பிட்றேன், இப்போது இதுவும் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. இந்த 2 பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா காஃபி மக் செம்மையாக இருக்குது. இதில் எப்போதும் நான் வந்து காஃபி குடிப்பேன். இதில் நான் வந்து காஃபி குடிக்கும்போது நம்ம வாய் வச்சு குடிக்கும்போது அவளோட சேர்ந்து வாய் வச்சு குடித்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றதுனால இதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை குடிக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக அவளோட ஞாபகம் வரும், அவன் மேலே வாய் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது.
இது பார்த்துட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். என்னதுடா இது? இன்னொரு பீங்கான். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி வச்சுட்டு இதில் வந்து ஒரு பூச்செடியை வைக்கிற ஒரு பீங்கான். இது பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பிளான்டர். இதில் வந்து நம்ம பிளான்ட்ஸ் வச்சு வளர்க்கலாம். கீழே ஸ்டாண்ட் இருக்குது, அழகுக்கு நம்ம வச்சு வீட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப். இது வந்து அவங்க வந்து மேலே அந்த பிளான்ட்டோடு சேர்த்து தான் அவங்க ஆர்டர் பண்ணாங்களாம். இதுக்குள்ளே வைக்கிற பிளான்ட் அனுப்பாமல் இதை மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து அவங்களோட செக் பண்ணதுக்கு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்களும் விட்டாச்சு, ஓகே அப்படின்ட்டு. இதுவும் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதில் வரைஞ்சிருக்கிற அந்த கப்புள்ஸ் செம்மையாக இருக்காங்க. ஓகே, காஃபி மக்கு, ஃப்ளவர் பிளான்ட்டு, ரெட் வெல்வெட் கேக்கு, மூணுமே வேறு லெவலு. கேக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே, எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சாக்லேட் டே. என்னோடய பாப்பாவுக்கும் ஹாப்பி சாக்லேட் டே. எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இன்பா. பாய் பாய்.